நவம்பர் மாதம் வந்துவிட்டாலே நவம்பர் 1 புனிதர்களுடைய தினம். அந்த கொண்டாட்டத்தை முடித்தவுடனே நவம்பர் 2 என்பது ஆன்மாக்களுடைய தினம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆன்மா என்னுடைய கூட பிறந்த அண்ணனுடைய ஆன்மா. அவர்தான் அருட்தந்தை ஃபாதர் ஸ்டீஃபன் குழந்தைசாமி என்கின்ற இயேசு சபை குருவானவர். அவர் நம்மிடையே இல்லை. அவர் என்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தியவர். நாங்கள் படிப்பதற்கு பல்வேறு உதவிகளை செய்தவர். பல்வேறு இயேசு சபை குருக்களோடு எங்களோடு இணைந்து வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், உன்னுடைய திறமைகள் என்ன, அதை உணர்ந்து அதற்கான ஏற்ற படிப்புகளை எங்களுக்கு தந்தவர். சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சேர வேண்டும் என்ற உணர்வை தூண்டியவர். சமூக சேவை என்கின்ற அந்த உணர்வை ஊட்டியவர் என்னுடைய அருட்தந்தை, என்னுடைய தந்தை, என்னுடைய நண்பன், என்னுடைய அண்ணன் ஃபாதர் ஸ்டீஃபன் குழந்தைசாமி அவர்கள். எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்ட, அடுத்தது லா படி, இல்லைன்னா பிஹெச்டி முடி, படித்து கொண்டே இருக்கணும் வாழ்க்கையில் என்று எனக்கு தத்துவங்களை சொல்லியவர். அந்த பிஹெச்டி படிக்க எனக்காக பலரிடமும் போய் அவருக்கு அவனை கைடாக ஏற்றுக்காங்க, அவனை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஏற்று அவனுக்கு கைடு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பல ப்ரொஃபஸர்கிட்ட பேசியவர். படித்து இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஏகத்தில் இருந்த பொழுது, இல்லை நீ படிக்கணும் என்று சொல்லி, உனக்கு பிடித்த சப்ஜெக்ட், உனக்கு பிடித்த நபர், அவருடைய தாக்கங்களை பற்றி நீ படிக்கலாமே, ஆராய்ச்சி செய்யலாமே என்று ப்ரெஷர் கொடுத்த நாள். சரி, இன்றைக்கு நம் சேர்க்கலாம், பிஹெச்டியில் சேரலாம் என்று சொல்லி பல்வேறு ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு, அன்றைக்கு முதல்வராக இருந்த ஃபாதர் ஆண்டோவை போய் சந்தித்து, இந்த மாதிரி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக நான் சேர விரும்புகிறேன் என்று சொல்லிய பொழுது அவரும் மகிழ்ந்தார். ஏன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் அவருக்கும் தெரியும். உன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் செய்து இந்த தகவலை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவரும் தொலைபேசியிலே அவரை அழைத்தார். ஆனால் அவர் ஃபோன் எடுக்கலை. நானும் அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். ஆனால் அவர் அந்த தொலைபேசியை எடுக்கவில்லை. சரி, நைட்டு பேசுவார், அப்போ பேசிக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் என்ற அந்த உணர்வோடு காத்து கொண்டிருந்தோம். ஒரு 7-8 மணி அளவில் ஃபாதர் ஆண்டோ என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, தம்பி அண்ணன் பேசினானாடா அப்படின்னு கேட்டார். இல்லை என்று சொன்னேன். உங்கள்கிட்ட பேசினாரா? இல்லை. அண்ணன் இப்போ பூனாவில் இருக்கார் தெரியுமா? தெரிலண்ணே, அவர் எங்கே போகிறாருன்னு. அங்கே வந்து இறையியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டு இருக்கிறார், அது தெரியுமா? அப்படியாண்ணே, எங்கே போயிருக்குன்னு தெரிலண்ணே, நான் பேசலை. வகுப்பறையிலிருந்து முடித்துவிட்டு அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற பாதை கொஞ்சம் தூரம்தான். அங்கு மாதா கவி முன்னிலேயே சுருண்டு விழுந்து இறந்ததாக அவருடன் சென்ற அருட்தந்தையர்கள் சொன்னார்கள். நான் டாக்டரேட் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட என்னுடைய அண்ணன் நான் கல்லூரியிலே சேருகின்ற பொழுது அவருக்கு அந்த தகவல் தெரியாமலேயே இறந்துவிட்ட சம்பவங்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுவும் 54 வயதில் அவர் இறந்து விட்டார் என்கின்ற அந்த தகவல் என்னை உலுக்கிய தகவல். அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். உலகில் இருந்த ஆன்மாக்களுடைய அவர்கள் சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த அருமையான அண்ணனை பெற்றுள்ளேன். இறைமகன் இயேசுவினுடைய அவருடைய பணியை செய்த அவர் இன்றைக்கு அவரிடம் அருகிலிருந்து எங்களை காத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நன்றி.